பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய், அதான் முதல் பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்களாய், இயேசுவின் நாமம் அவருடைய பாவங்களை மன்னித்து ரட்சிப்புகள் நடத்தினதாய், அந்த நாமத்தை உடையவர்களாய், கிறிஸ்தவன் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, யாரெல்லாம் அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரா. பார்த்தீங்களா? யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்தவில்லைன்னா இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை மனதில் இருத்தி இருதயத்தில் வைத்து அந்த வசனம் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கட்டும். நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்பதைத்தான் சொல்ல போகிறேன் நான். பார்த்தீங்களா? அதனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யார் அவர்கள்? 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா! தேவனாலே பிறந்தவர்கள். யார் அவர்கள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் யார் அவர்கள்? அவர்கள்தான் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தினாலே பிறக்கவே இல்லை, மாம்ச சித்தத்தினாலே பிறக்கவே இல்லை, புருஷனுடைய சித்தத்தினாலே பிறக்கவே இல்லை, தேவனாலே பிறந்தவர்கள். பார்த்தீங்களா? தேவனாலே பிறந்தவர்களை குறித்து 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாம் மறுபடியும் யோவான் 3 வாசிக்கிற பொழுது அங்கே அவர்கள் பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். 3 முதல் வாசிக்கிற பொழுது இயேசு அவனுக்கு பிரதி உத்தாரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். அவன் கேட்குறான். அதற்கு நிக்கோதேமு கேட்குறான், ஒரு மனுஷன் முதிர் வயதான பிற்பாடு எப்படி அவன் தன்னுடைய தாயின் வயிற்றில் போய் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறப்பான்னு அவன் கேட்குறப்ப சொல்கிறாரு, இயேசு பிரதி உத்தாரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஜலம் ஆவியானவர், வார்த்தையானவராலும் ஆவியானவர் பிறக்க வேண்டும். பாருங்கள், வார்த்தையானவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை கொடுத்தார். பாருங்கள், அதிகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளை நான் தேவனாலே பிறந்தேன், தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்தேன், தேவனுடைய ஆவியினாலே பிறந்தேன். முதல்ல பிறந்த தகப்பன், தாய் தகப்பனுக்கு பிறந்த அந்த புருஷ சித்தத்தினால, மாம்ச சித்தத்தினால, மாம்ச ரத்தத்தினால பிறந்த பிறப்பல்ல, மறுபடியும் பிறந்திருக்கிறேன். வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு வார்த்தையினாலும் ஆவியினாலும் நான் மறுபடியும் பிறந்தேன். நான் தேவனாலே பிறந்தவன் என்று சொல்லப்படும். நாம் தேவனாலே பிறந்தவன் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் தேவனாலே பிறந்தவன் என்பதை எங்களுக்கு இன்றைக்கு காலையில் உணர்த்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டதினாலே, தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை பெற்றதினாலே, ஆண்டவரே இந்த பூமியில் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரே நாங்கள் பிரியமான பிள்ளைகளை வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களை புது படைப்பாய் மாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாலே பிறந்த அந்த வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த முத்திரையோடு கூட நாங்கள் நடக்க எங்களை கிருபையாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.